நமஸ்காரம். நாளும் கோலும் விஸ்வாவசு வருடம் வைகாசி 10 24/5/2025 சனிக்கிழமை. சூரியோதயம் 5:55, சூரிய அஸ்தமனம் 6:34. இன்றைக்கு ரேவதி நட்சத்திரம். நீங்கள் மதியம் 1:47 வரை, அதுக்கப்புறம் அஸ்வினி. மீனராசி. இங்கே தேய்பிரை துவாதசி திதி இரவு 7:21 வரை. யோகம் ஆயுஷ்மான், கரணம் கௌலவம். இன்றைக்கு தாராபலன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், மூலம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி. இல்லாத நட்சத்திரங்கள் கிருத்திகை, மிருகசிரிசம், புனர்பூசம், ஆயில்யம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி. இதெல்லாம் தாராபலன் கிடையாது. இன்றைக்கி திதி இரவு 7 மணிக்கு மேலே திரையோதசி திதி ஆரம்பிக்கிறதுனால இன்றைக்கி பிரதோஷம். இன்றைய நாள் கேபி படி என்ன மாதிரி இருக்குது, கோச்சாரப்படி அகத்துக்கு சாதகமாக இருக்கா, புறத்துக்கு சாதகமாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 24/5 சனிக்கிழமை. நீங்கள் காலை நம்ம ஒரு 5:50 இன்றைக்கி எடுத்திங்கன்னா புதன் ராகு. புதன் திசை, ராகு புத்தி, அந்தரம் புதன், சூட்சமத்துலேயும் ராகு தான் இருக்கார். ஸோ இன்றைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த ஒரு நாளாக தான் இருக்கும். எல்லாமே ஒற்றைப்படை தொடர்பாக தான் இருக்குது. இன்றைய நாள் முழுமையாக அகம் சார்ந்த ஒரு நாளாக தான் இருக்குது. சூட்சமத்தில் 3, 5, 9, 11 அப்படிங்கிறப்ப நம்ம பொதுவாக இன்றைக்கி அகம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக இன்றைக்கி புத்தியில் அந்த இடத்துலலாம் ராகு, சூட்சமத்துலலாம் ராகு இருக்கிறதுனால இந்த ராகு புதன் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி தொடர்பு இருக்கோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பிளானட் அகம் சார்ந்து இருக்குது. உங்களோட ஜாதகத்துலேயும் அது அகம் சார்ந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வீரியமாக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருச்சி.